This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Please click below link and install the application. வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கை என்னும் ஓடம். மரணத்தை விட கொடுமையான விஷயம் என்னவென்று தெரியுமா? வாழ்ந்து கெட்டவர்கள் வாழ்வை தொடர நேரும் அவலம்தான். அதைவிட கொடூரமான விஷயம் வேற எதுவும் இல்லை. கவிஞர் வாலி அவர்கள் பதிந்த சில சம்பவங்களை பற்றி இங்கு நான் கூற விழைகிறேன். அடக்கமாகும் வரை அடக்கமாக இரு என்று உணர்த்தும் நினைவு சின்னங்களை வாலி அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்த கடிதத்தை கொண்டு வரும் பையனிடம் 20-30 கொடுத்து அனுப்பினால் நலமாக இருக்கும். இப்படி ஒரு கடிதத்துடன் என் வீட்டிற்கு ஒரு பையன் வரும்பொழுதெல்லாம் எனக்கு வியர்த்து கொட்டும். எவ்வளவு பெரிய எழுத்தாளர், எப்படி இருந்தவர், அவருக்கா இப்படி ஒரு சிரமம்? ஒரு கம்பெனியில் பாட்டு கம்போசிங் MSVயுடன் அமர்ந்திருந்தேன். கம்பெனி மாடியில் குடியிருக்கும் ஒருவர் ஹாய் வாலி என்று இறங்கி வருகிறார். சிரிக்க சிரிக்க அலாவலே விட்டு, வாலி, உன் டிரைவரை விட்டு ஒரு பாக்கெட் பர்க்வி சிகரெட் வாங்கிட்டு வர சொல்லேன். என்னோட பிராண்ட் 555 வாங்க இப்போதெல்லாம் எனக்கு வசதி இல்லை. எவ்வளவு பெரிய நடிகர்! எம்ஜிஆர், சிவாஜி படங்களில் அவர்களை விட அதிக சம்பளம் வாங்கியவர். படுக்கை அறைக்கே கார் வருகிறது மாறி பங்களா கட்டியவர். எங்கே போனது அந்த வாழ்வு? என் வீட்டு வாசலில் ஒரு டாக்ஸி. ஒரு நடிகை, ஒரு காலத்தில் தமிழ் திரையுலகின் முடிசூடா அரசி, என்னை பார்க்க வந்தார். வாலி சார், எனக்கு ஒரு நாடகம் எழுதி கொடுங்க, ஒரு ட்ரூப் வச்சு நடத்தலான்னு இருக்கு என்று மெல்லிய குரலில் சொன்னார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சிமெண்ட் பெஞ்சில் ஒருவர் அமர்ந்திருந்தார். இன்றைய தலைமுறைக்கு அவரை தெரியவில்லை. நான் கவனித்து விட்டேன். ஓடிப்போய் அவர் அருகே சென்று, நமஸ்காரம் அண்ணா, நானும் உங்க மாதிரி திருச்சிக்காரன்தான். இப்போ சினிமாவில் பாட்டு எழுதிட்டு இருக்கேன். என் பேரு வாலி என்று அறிமுகப்படுத்தி கொண்டு அவரை வணங்கினேன். ஓ, நீங்கத்தான் வாலியா என்று என் கையை பற்றினார். அவர் தொடமாட்டாரா என்று தமிழர்கள் ஏங்கி தவமிருந்த காலம் ஒன்று உண்டு. இன்று அவர் என்னை தொடுகிறார். நான் சிலிர்த்து போகிறேன். அவர் தொட்டதால் அல்ல, அந்த ரயில் நிலையத்தில் அவர் ரயிலிலிருந்து இறங்க விடாமல் மக்கள் அலைமோதினார்களோ, அங்கே கவனிக்க ஆளில்லாமல் தனியாக அமர்ந்திருந்தார். அந்த ஆளுமையை காட்டுகிறது. எண்ணி பார்க்கிறேன் அந்த பழைய நினைவுகளை. கடிதம் அனுப்பி பணம் கெட்டவர், கண்ணகிக்கு உயிர் கொடுத்த உலக புகழ் உரையாடல்களை எழுதிய திரு இளங்கோவன். என்னிடம் சிகரெட் கெட்டவர், மாடி வீட்டு ஏழையான திரு சந்திரபாபு அவர்கள். நாடகம் எழுதி தர கெட்டவர், நடிகையர் திலகம் திருமதி சாவித்திரி அம்மாள் அவர்கள். எழும்பூர் ரயில் நிலையத்தில் எவர் கவனத்தையும் ஈர்க்காமல் அமர்ந்திருந்தவர், தமிழ் சினிமாக்களின் முதல் சூப்பர் ஸ்டார் என பெயரெடுத்த MK தியாகராஜ பாகவதர். இவர்களை விடவா நான் மேலானவன்? அன்று முதல் நான் இல்லாமல் வாழ பயின்றேன். எதுவும் மரணம் வரைதான். இதுதான் மனித வாழ்க்கை. இருந்தாலும் வாழ்ந்து கெட்டவர்களின் துயரம் மரணத்தை விட கொடுமையானது. சமயங்களில் மரணம்தான் விடுதலையோ என ஏங்க வைத்து விடுமளவிற்கு கொடூரமானது. ஆம், வாழ்ந்தவனின் நினைவுகள் போதும் அவனை வறுமையில் கொள்ள இருக்கும் வரை. பிறர் மனம் வருந்த நடக்காதீர்கள். முடிந்தவரை உதவி செய்யுங்கள். முதியவர்களிடம் கனிவு காட்டுங்கள். இன்று நாம் செய்வது நாளை நமக்கு கிடைக்கும். மனதில் கொள்ளுங்கள்.
நன்றி, வணக்கம்.